வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். ஃபேஸ்புக் ஆட்ஸ் அண்ட் மெட்டா பிக்சல் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன். நம்பர் 1, ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்குது. எப்படி கூகுள் ஆட்ஸ் எஃபெக்டிவாக இருக்கோ அதே மாதிரி ஃபேஸ்புக் ஆட்ஸும் எஃபெக்டிவாக இருக்குங்க. ஓகேங்களா? பட் கூகுள் ஆட்ஸ்ன்றது சர்ச் என்ஜின் பேசிஸில் ஒர்க் பண்ணுறது, இது சோஷியல் நெட்வொர்க் பேசிஸில் ஒர்க் ஆகுது. ஓகே, இதில் டார்கெட்டிங் ஆப்ஷன் நல்லா இருக்குங்க. நீங்கள் ஏஜ் குரூப் வைஸ் டார்கெட் பண்ணலாம். நான் ஒரு கிளினிக்காக ப்ரொமோட் பண்ணும்போது 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள ப்ரொமோட் பண்ண வேண்டியது இருந்தது. ஃபேஸ்புக் ஆடு நல்லாவே டார்கெட்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஏஜ் வைஸ், ஜெண்டர் வைஸ், நீங்கள் மென்னை ஃபோக்கஸ் பண்ணாமல் உமனை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜெண்டர் வைஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்புறம் இன்ட்ரெஸ்ட், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இன்னும் நிறைய டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாங்க. அடுத்தது முக்கியமான ஒரு டார்கெட்டிங் ஆப்ஷன் லொக்கேஷன் டார்கெட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் டார்கெட்டிங் இருக்குது, லோக்கல் ஏரியா அந்த டார்கெட்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லாவே வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இந்த லொக்கேஷனில் தான் எனக்கு ஆடு வந்து ரன் ஆகணுன்ற மாதிரி வந்து லொக்கேஷன் டார்கெட்டிங் வந்து நல்லா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு என்னுடைய பிஸ்னஸ் லொக்கேஷன் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்கில் தான் ஆடு ரன் ஆகணும், 10 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்கில் ரன் ஆகணும்னா ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். ஸோ அதனால தான் ஃபேஸ்புக் ஆடு வந்து ரொம்பவுமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ராக்கிங். ஃபேஸ்புக்கில் வந்து நாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஈவெண்ட்டை வந்து ட்ராக் பண்ணணும். எத்தனை பேர் வந்து அதை ஒரு பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணாங்க, எத்தனை பேர் அந்த ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணாங்க, எத்தனை பேர் இந்த பேஜை வியூ பண்ணாங்க, எத்தனை பேர் தேங்க்யூ பேஜ் போனாங்க. இந்த மாதிரி வந்து அந்த ஈவெண்ட்ஸை வந்து இம்பார்ட்டண்ட்டாக கீ ஈவெண்ட்ஸை வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் மெட்டா பிக்சல்னு சொல்லிட்டு ஒரு கோடு கொடுக்குறாங்க. அந்த கோடை தூக்கின்னு போயிட்டு நீங்கள் ஹெட் செக்ஷனில் போடும்போது அது வந்து ட்ராக் ஆகுது. ஸோ அதை நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் ஆட் சென்டரில் போயிட்டு ஈவெண்ட் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்ஸுக்கெலாம் வந்து என்ன என்கேஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, வியூஸ், விசிட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்கன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபேஸ்புக் ஆட் வந்து நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய நார்மல் ரிப்போர்ட்டிங்ஸ்லேயே வந்து எவ்வளோ பேர் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் வந்து ஃபேஸ்புக்குடைய இன்சைட்ஸில் ஆட் சென்டரில் நீங்கள் போய் வந்து பார்க்கலாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இஃப் யூ டோன்ட் ஹாவ் மச் டைம் அண்ட் மச் நாலேஜ்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டட் ஆட்ஸ் இருக்குது. ஸோ ஃபேஸ்புக் என்ன பண்ணுது, சில கொஸ்டின்ஸ் கேட்குது. உங்களுடைய ஃபிசிக்கல் லொக்கேஷனுக்கு கஸ்டமர்ஸ் வரணுமா, எஸ் ஆர் நோ, எஸ். உங்களுக்கு கால்ஸ் வேணுமா, எஸ் ஆர் நோ, எஸ். ஸோ இந்த மாதிரி உங்களை வந்து கொஸ்டின்ஸ் கேட்குது. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் இமேஜஸோ வீடியோஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அசட்ஸ், க்ரியேட்டிவ் அசட்ஸை, பிஸ்னஸ் அசட்ஸ் இந்த சென்ஸ் உங்களுடைய பிஸ்னஸ் இமேஜஸ், வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் டெக்ஸ்ட் கண்டென்ட், ஆட் கண்டென்ட்லாம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி எங்கெங்கே பாசிபிள் பிளேசஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்களுடைய ஆடு வந்துடுங்க. வீடியோஸாக இருக்கலாம், இல்லை வந்து மொபைல் டிவைசஸில் இருக்கலாம், ரீல்ஸாக இருக்கலாம், ஃபேஸ்புக் ரீல்ஸாக இருக்கலாம். இன்ஸ்டாகிராமோடு அது வந்து ஃபேஸ்புக் ஆடுன்றது டைப் ஆகிருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் த்ரோ பண்ணும். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து அந்த இமேஜஸ், வீடியோஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கணும். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த சைஸ் வந்து மேட்ச் ஆகணும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அமேசிங்காக இருக்குது ஃபேஸ்புக் ஆட்ஸில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸ்லாம் செட் பண்ணுறதுலாம் கூட ரொம்ப ஃப்ரண்ட் எண்டாக ரொம்ப அட்வான்ஸ்டு கோடிங் நாலேஜ்லாம் இல்லாமலேயே வந்து நீங்கள் வந்து ஈவெண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ தட் ஈவெண்ட் மேனேஜரில் நீங்கள் அந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாம் வந்து போய் பார்க்கலாங்க. ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸில் நீங்கள் வந்து இந்த ஆக்ஷன்ஸ்லாம் கூகுள் அனலிட்டிக்ஸில் பார்க்கணும். கூகுள் அனலிட்டிக்ஸில் எனக்கு ஃபேஸ்புக்ஸுடைய டேட்டாஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் டேக் மேனேஜர் மூலிமா வந்து ஈவெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் பார்க்கலாங்க. ஃபேஸ்புக்கை பற்றி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. தே ஆர் கெட்டிங் லீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு கூகுள் ஆடு மாதிரி கிடையாது. கூகுளில் வந்து நம்ம வந்து இதுதான் வேணும்னு சர்ச் பண்ணுவோம், அதுக்கான ரிலவெண்ட் ஆடு வந்து ஓரளவுக்கு இருக்கும்.
இது வந்து பார்த்திங்கன்னா த்ரூ இதனுடைய ஆட்டோமேட்டட் சிஸ்டம் மூலிமா இவங்க வந்து தே ஆர் ட்ரைங் டு ரீச் த ரைட் பீப்புள். ஓகேங்களா? யூ கேன் கூகுள் அளவுக்கு ஒரு இல்லைனாலுமே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஃபேஸ்புக் வந்து கூகுள் ஆடை விட பெட்டராக இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிஸ்னஸ். உங்களுடைய பிஸ்னஸ்க்கு மேட்ச் ஆகுதான்றதை, உங்கள் பிஸ்னஸ்க்கு எப்படி ஃபேஸ்புக் ஆட் சூட் ஆகுதுன்றதை நீங்கள் ஒரு முறை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் ஒரு 500 கூட போட்டு உங்களுடைய ஆடை ரன் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.